ஒரு சூப்பரான தம் பிரியாணி. வெல்கம் டு த சேனல் ஹோம் டிலைட் வித் லாவண்யா. இந்த வீடியோவில் ஸ்டெப் பை ஸ்டெப் தம் பிரியாணி எப்படி பண்ணுறதுன்னு ரொம்ப பர்ஃபெக்டாக காமிச்சிருக்கேன். நீங்கள் வீடியோ ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் வாட்ச் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ரொம்ப அழகாக உடையாமல், அரிசி கொஞ்சம் கூட உடையாமல் சூப்பரான ஒரு பிரியாணி செய்யலாம். பிகினர்ஸ் கூட ஈஸியாக செய்கிற மாதிரியான ஸ்டெப்ஸ் தான் ஃபாலோ பண்ணி செஞ்சுருக்கேன். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா பர்ஃபெக்டாக இருக்கும். வாங்க இந்த பிரியாணி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். நான் ப்ரான் வச்சு செஞ்சுருக்கேன். அடிகனமான பாத்திரம் எடுத்துக்கோங்க. பாத்திரம் நல்லா காஞ்சதுக்கப்புறம் ஆயிலும் கீயும் ஆட் பண்ணிக்கோங்க. நான் வந்து 50 கிராம் ஆயில், ஒரு ஃபுல் ஸ்பூன் கீ எடுத்திருக்கேன். ஆயில் நல்லா காஞ்சதும் ஆனியன், பச்சை மிளகா போட்டு வதக்கிக்கலாம். நம்ம எடுத்த உடனே பட்டை கிராம்புலாம் போட்டோன்னா அந்தோட ஸ்மெல் தான் பிரியாணியில் வந்து டாமினேட் பண்ணும். ஸோ நம்ம ஆனியன் தான் ஃபஸ்ட்டு போட்டு வதக்கணும். நான் வந்து ஒரு 3லேருந்து 4 மீடியம் சைஸ் வெங்காயம் எடுத்திருக்கேன். 1/2 கிலோ அரிசி ஊற வச்சுருக்கேன். 1/2 மணி நேரம் ஊற வச்சுருக்கேன். ஆனியன் வதங்கிறதுக்குள்ளே ஒரு சின்ன சின்ன வேலைங்களை பார்த்துடலாம். தக்காளியை வந்து நம்ம தயிர் ஆட் பண்ணி நல்லா பிசைஞ்சு வச்சுக்கணும். அப்போ வந்து அதோட டேஸ்ட் வந்து சூப்பராக பிரியாணியில் இறங்கும். ஒரு ஒரு நல்ல ஒரு ரிச்சான டொமேட்டோ டேஸ்ட் வந்து பிரியாணிக்கு கிடைக்கும். அதுக்கப்புறம் ஒரு பாத்திரத்தில் 1.5 லிட்டர் அளவு தண்ணி வச்சு நல்லா சூடு பண்ணிக்கணும் அரிசி வேக வைக்கிறதுக்காக. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த பச்சை மிளகாலாம் நல்லா வெடித்து வந்திருக்கு. இந்த டைமில் இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிக்கலாம். ஒரு 3 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணி 50 கிராம் இஞ்சி, 50 கிராம் பூண்டு, 1/2 கிலோ அரிசிக்கு கரெக்டாக இருக்கும். இஞ்சி பூண்டு நல்லா பச்சை ஸ்மெல் போனதுக்கப்புறமா பட்டை, கிராம்பு, ஏலக்காய் 4 எடுத்து வச்சுருக்கேன். பட்டை கொஞ்சம் எக்ஸ்ட்ரா எடுத்துக்கிறேன். இந்த 3 ஸ்பைசஸ் தவிர வேறு எதுவுமே நம்ம சேர்க்க வேண்டியதில்லை. இது ஒரு நல்ல ஒரு முஸ்லீம் ஸ்டைல் பிரியாணியோட டேஸ்ட்டு தரும். பட்டை, கிராம்பு, ஏலக்காய். இதுக்கப்புறம் புதினா நல்லா க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் சேர்த்து வதக்கி விட்டுட்டு கொஞ்சம் நேரம் மூடி வச்சோன்னா நல்லா வதங்கி வந்துடும். உங்களுக்கு இஞ்சி பூண்டு இப்போ பாத்திரத்தில் ஒட்டின மாதிரி தெரியும். ஆனால் தக்காளியும் தயிரும் சேர்த்து போட்டதுக்கப்புறம் நல்லாவே டிஃப்ரென்ஸ் தெரியும். எதுவுமே ஒட்டாது. 1/2 கட்டு புதினா, 1/2 கட்டு கொத்தமல்லி, 1/2 கிலோ அரிசிக்கு கரெக்டாக இருக்கும். நான் சொல்லும்போது புதினா மட்டும் மென்ஷன் பண்ணிட்டேன். 2மே சேர்த்து தான் அலசி சேர்த்துருக்கேன். இப்போ தக்காளி ஆட் பண்ணிக்கிறோம். தயிர் கூட பிசைஞ்சு வச்சது. 3 பெரிய தக்காளி எடுத்திருக்கேன். பெருசுனா ரொம்ப பெருசு இல்லை, மீடியம் சைஸ் தக்காளி 3 எடுத்திருக்கேன். இப்போ இதை நல்லா மூடி வச்சிங்கன்னா நல்லா வதங்கி வந்துடும். நமக்கு இஞ்சி பூண்டு போட்டு வதக்கும்போது ஒட்டியிருந்த மாதிரி இருக்கும் பாத்திரத்தில். இப்போ தக்காளி நம்ம மூடி வச்சு ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் எந்த ஒரு ஒட்டினதுமே இருக்காது. அடி பிடிக்காமல் பாத்திரம் க்ளீனாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி இருக்கணும். அப்போ தான் நமக்கு பிரியாணியும் அடி பிடிக்காமல் வரும். இப்போ மசாலாலாம் ஆட் பண்ணிக்கலாம். அதிகமான மசாலா எதுவும் யூஸ் பண்ண போகிறதில்ல. தனி மிளகாய்த்தூள் 1 டீஸ்பூன், தனியாத்தூள் ஒரு 1/2 டீஸ்பூன், கரம் மசாலா ஒரு 1/2 டீஸ்பூன். நான் வந்து தனி மிளகாய்த்தூள் சக்தியோட பிராண்ட் எடுத்திருக்கேன். அதனால் எனக்கு 1லேருந்து 1 1/4 டீஸ்பூன் வந்து கரெக்டாக இருக்கும். நம்ம பச்சை மிளகா வேறு 2 சேர்த்துருக்கோம். ஸோ அதுலேயே காரம் இருக்கும். கரம் மசாலா 1/2 டீஸ்பூன், தனியாத்தூள் 1/2 டீஸ்பூன். இதை தவிர வேறு எந்த மசாலாவும் நம்ம சேர்க்க போகிறதில்ல. மசாலா நல்லா வதங்கினதுக்கப்புறம் க்ளீன் பண்ணி வச்சுருக்க ப்ரானை இதில் ஆட் பண்ணிக்கிறேன். ப்ரான் நல்லா சுருண்டு வதங்கி வர வரைக்கும் நம்ம மூடி வச்சுக்கலாம். இப்போ நம்ம அரிசி வேக வைக்கிறதுக்கு தண்ணி வச்சோம் இல்லையா, அதுவும் நல்லா வந்து கொதிச்சிட்ருக்கோம். இந்த டைமில் வந்து இந்த 1.5 லிட்டர் தண்ணி வச்சோம் இல்லையா, ஸோ அதுலேருந்து ஒரு 400 ml தண்ணி மட்டும் நான் ஒரு பாட்டிலில், ஸ்டீல் பாட்டிலில் அளந்து எடுத்துக்கிறேன். இது வந்து 400 ml பாட்டில். ஸோ அதில் ஒரு பாட்டில் எடுத்துகிட்டு மீதியை அடுப்புலேயே வச்சிடுறேன். அது அந்த தண்ணியில் வந்து நம்ம அரிசியை ஊற வச்சுருக்க அரிசியை வாஷ் பண்ணி ஆட் பண்ணிக்கிறோம். இப்போது அந்த 400 ml தண்ணியை இந்த ப்ரான் கூட சேர்த்து ஊற்றிடணும். சூடு அதிகமாக இருக்கும். இந்த ப்ராசஸை ரொம்பவே சேஃபாக பண்ணணும். 1/2 கிலோ அரிசிக்கு 400 ml தண்ணி கரெக்டாக இருக்கும். நீங்கள் 1 கிலோ அரிசினா 800 ml தண்ணி எடுத்துக்கணும். இதுதான் தண்ணியோட அளவு. உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்துட்டு இது கொதி வர வரைக்கும் மூடி வச்சுக்கலாம். நெக்ஸ்ட்டு அரிசி வேக போட்டிருக்கோம் இல்லைங்களா, அது வந்து முழுமையாக வேகக்கூடாது. ஜஸ்ட்டு 2 அரிசி வந்து உடையிற மாதிரி ஒரு பக்குவத்துக்கு வந்த உடனே ஸ்டவ் ஆஃப் பண்ணி அதை வடிச்சிடணும். இங்கே பாருங்கள், பார்த்தாலே தெரியும். ஜஸ்ட் அரிசி வந்து 2ஆக உடையணும். இந்த மாதிரி உடையுதுனாலே கரெக்டான பதம் வெந்துருச்சுன்னு அர்த்தம். ஆஃப் பண்ணிடணும். இதுக்கு மேலே அரிசியை வேகவே விடக்கூடாது. ஒரு 2லேருந்து 3 நிமிஷம் கொதிச்சாலே போதும், கரெக்டாக இருக்கும். வடிச்சிட்டு அதுக்கப்புறம் இந்த கொதிக்கிற ப்ரான் எல்லாம் சேர்ந்து கொதிக்கிறதுல நம்ம சேர்த்துக்கணும். நீங்கள் இந்த மாதிரி அரிசியை தனியாக வடித்து பிரியாணியில் சேர்த்துக்கு தம் போடுறீங்கன்னும் போது மட்டும் இந்த தண்ணியோட அளவை ஃபாலோ பண்ணுங்கள்.
அரிசியோடு சேர்த்து வேக வைக்கிறதுக்கு இந்த தண்ணி அளவு செட் ஆகாது. இந்த நான் சொல்கிற மெத்தட்க்கு மட்டும் இந்த 400 ml கரெக்டாக இருக்கும். அரிசியை அப்படியே கொட்டி கலரி விடக்கூடாது, ஜஸ்ட் ப்ரெஸ் பண்ணி மட்டும் விடணும், இல்லைனா அரிசி உடஞ்சிரும். இந்த ஒயிட் கலராக தெரிகிற மொத்த அரிசியுமே கலர் சேஞ்ச் ஆகிற வரைக்கும் நம்ம லைட்டாக ப்ரெஸ் பண்ணி மட்டும் விடணும். நான் வீடியோ ஃபாஸ்ட்டாக காமிக்கிறதுனால உங்களுக்கு ஃபாஸ்ட்டாக ப்ரெஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். லேசாக ப்ரெஸ் பண்ணணும், இல்லைனா அரிசி வந்து உடஞ்சிரும். நமக்கு அப்போ தான் அரிசி உடையாமல் நல்ல நீட்டாக பிரியாணி கிடைக்கும். இப்போ பார்த்திங்கன்னா ஆல்மோஸ்ட் எல்லா அரிசியுமே ஒயிட் கலர்லேருந்து கலர் சேஞ்ச் ஆகிடுச்சு. ஸோ இப்போ நம்ம வந்து கீ 1 ஸ்பூன் ஆட் பண்ணிவிட்டு இதை அப்படியே தம் எதுவும் தோசைக்கல் போட்டு தம் வைக்காமல் அப்படியே ஒரு 5 நிமிஷம் லோ ஃப்ளேமில் வைக்கணும். 5 நிமிஷத்துக்கு அப்புறம் கொஞ்சம் வெளியே புகை வரும். 5 நிமிஷத்துக்கு அப்புறம் இந்த பாருங்க, இந்த மாதிரி புகை வந்ததுக்கப்புறம் இதை எடுத்து அடுப்பு மாற்றி வச்சுட்டு தோசைக்கல் அடியில் வச்சுட்டு ஃபாஸ்ட்டாக ஃபுல் ஃப்ளேமில் ஒரு 5 மினிட்ஸ் வைக்கணும். அதுக்கப்புறம் லோ ஃப்ளேமில் 10 மினிட்ஸ் வைக்கணும். தோசைக்கல் நல்லா காஞ்சதுக்கப்புறம் உங்களுக்கு தோசைக்கல்ல இருந்து புகை வரும். அதுக்கப்புறம் நீங்கள் லோ பண்ணணும். தோசைக்கல் வச்ச உடனே நீங்கள் மேலே வெயிட் வச்சிடணும். இப்போ நான் தோசை பேன் வச்சதுக்கப்புறம் ஃபுல் ஃப்ளேமில் 5 மினிட்ஸ் வச்சதுக்கப்புறம் தோசைக்கல்ல இருந்து புகை வருது. ஸோ நான் லோ பண்ணிக்கிறேன். இப்போ 10 மினிட்ஸ் விட்டிங்கன்னா அவ்வளோதான், பர்ஃபெக்டாக ரெடி ஆகிடும். நான் சைட் பை சைடு இந்த தம் ரெடி ஆகிறதுக்குள்ளே சிக்கன் 65யும் டிக்கா மாதிரி செஞ்சுட்டேன். சிக்கன் டிக்கா மாதிரி தோசை பேன்லேயே செஞ்சாச்சு. 10 மினிட்ஸ் ஆகிடுச்சு. இப்போ ஓப்பன் பண்ணி காட்டுறேன். சூப்பராக ஒரு அரிசி கூட உடையாமல் பர்ஃபெக்டாக வந்திருக்கும். இந்த மாதிரி இருந்ததுனாலே உங்களுக்கு பிரியாணி பர்ஃபெக்ட்னு அர்த்தம். கலரும்போது ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லாக மிக்ஸ் பண்ணணும். ஸ்லோவாக லேசாக மிக்ஸ் பண்ணிக்கணும். உங்களுக்கு நிறைய அரிசி இருக்கும்போது கலரை வரலன்னா பாதி இன்னொரு பாத்திரத்தில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு பொறுமையாக மிக்ஸ் பண்ணணும். அவ்வளோதான், சுவையான இறால் தம் பிரியாணி சிக்கன் 65 வித் தயிர் ரைத்தாவோட சர்வ் பண்ணிக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இதை ஃபுல்லாக வாட்ச் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக உங்களாலையும் பர்ஃபெக்டான ஒரு பிரியாணி செய்ய முடியும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். கண்டிப்பாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். தேங்க்யூ.